நமச்சி தமிழ் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்று தோணுது, நம்மளுக்கு கல்யாணம் அப்போ ஆற்காடு கமல் பாய்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல, அவர்கிட்ட காசு கேட்டா அவர்கிட்ட கண்டிப்பா தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சரஸ் வந்து தமிழ் கிட்ட சொல்றாங்க. ஆமாப்பா, அது யோசனை பண்ணவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி சொல்றாரு. சரி, கண்டிப்பா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போன் பண்ணி பாக்குறாரு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. பா, அவர் வீடு இன்டீரியர்ல இருக்குன்னு சொன்னியப்பா, எப்படிப்பா சிக்னல் கிடைக்கும், நம்ம நேர்ல போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி சொல்றாரு. என்ன கொஞ்சம் சாதம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ் சொல்றாங்க. இது வயிற குப்பை தொட்டியான்னு திட்டிடுறாரு தமிழ். உடனே சரஸ் வந்து அழுதுட்டே போயிடுறாங்க. ஏன்பா, அந்த பொண்ணு விட்டா உனக்கு வேற யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி தமிழ்கிட்ட கேக்குறாரு. தமிழுக்கு அப்படியே வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. சாப்பாடை பிசைஞ்சு சரஸ்க்கு ஊட்டுறாரு. சாரிமா, எனக்கு பஞ்சிக்கோ. நமச்சி இது மாதிரி எல்லாம் சொல்லும் போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மயில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. நைட்லாம் தூங்க முடியாம தமிழ் கஷ்டப்படுறாரு. ஈர டவல் எடுத்து ஜன்னல்ல காய போட்டு தமிழ் எப்படியே தூங்க வைக்கிறாங்க சரஸ். டேய், காலையில ஏட்டா நீ எல்லாம் இந்த வேலை பார்த்துன்னு இருக்க, சரஸ் தான் பண்ணிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து நமச்சிக்கிட்டு கேக்குறாரு. பா, நைட்லாம் நீ தூங்கவே இல்லப்பா, அதால வந்து அந்த ஈர டவல் போட்டு காய வச்சு பண்ணிருந்தாங்கப்பா, இப்பதான் காலையில தூங்குறாங்கப்பா, பாவம்பா அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி தமிழ் கிட்ட சொல்றாரு. சரிவா, நம்மளே எல்லாம் வேலை பார்ப்போம், நான் டீ போட்டு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போறாரு. இதுதான் இன்னைக்கான எபிசோட். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.